சோத்திரம் ஆண்டவரே. मोटू काम करावालो तुम्हारो बायसु आमीन हालेलुया சோத்திரம் आमीन हालेलुया சோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த குழந்தை கைகளை கொடுக்குறேன். பார்க்குற ஒவ்வொரு ஊழியக்காரரும் இவங்களுக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் இந்த குழந்தைக்கு கல்லீரல் பிரச்சனை. கர்த்தர் இந்த குழந்தைக்கு பார்க்குறவங்க ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுங்க. இந்த குழந்தைக்கு விடுதலை கொடுக்கணும். சிஎம்சி ஆஸ்பத்திரி வந்துக்கிறாங்க. தேவ ஆவியானவர் இவங்க குழந்தை மேலே இருந்து அதிசயம் அற்புதம் பண்ணி அநேகர் இவங்களை பார்க்கணும். ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வரப்போ சாட்சியாக இருக்கணும். ஒரு ரத்தம் இந்த குழந்தை கல்வி பரிசுத்தம் பண்ணும். இயேசு ரத்தம் ஜெயம் நல்லது. என் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, என் வசனத்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன தேவன், யோவான் 14வது அதிகாரத்திலே 14வது வசனப்படி என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்ன ஆண்டவர், இதோ இயேசு நாமத்தில் சிறு பிள்ளையுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். கல் இரலுக்குள் இருக்கிற அந்த கல் ஆண்டவரே மறையவும் கரையவும் இல்லாதபடி ஆக்கவும் உங்க வல்லமையினால் ஆகும். உங்க நாமத்தினால் ஆகும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன். அந்த பிள்ளையின் ஆண்டவரே அழிவின் விளிம்பிலிருந்து மீட்டெடுக்கிற கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். குடும்பாண்டவரே வெகு தூரமாய் வந்து இருக்கிறார். தேடி அந்த பகுதியிலிருந்து வந்து இருக்கிறார். எல்லா குறைகள் ஆண்டவரே வந்த வண்ணமாய் திரும்பாம ஒரு நிறைவான சுகத்தோடு வெள்ளத்தோடு சந்தோஷத்தோடு என் வீட்டுக்கு கடந்து போகணும். சபையில சாட்சியா நிக்கணும். இதுக்கு காரணமா இருக்கிற சிதம்பரம் ஐயாவுக்காய் செபிக்கிறேன். அவர் ஊழியத்தையும் தேவன் மேல் மேலுமாய் தாங்குவீராக. அப்பாவுக்காய் செபிக்கிற அம்மாவுக்காய் வந்திருக்கிற அன்பு பாட்டி அருமையான அம்மாவுக்காய் ஜெபிக்கிற அருமையான சகோதரிக்காய் ஆம் தகப்பனே, உங்களுடைய தயவு இங்க காண்பித்து இருக்கிறீங்க. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். இங்க இருப்பதற்கு ஒரு நல்ல இடத்தை கத்தர் கொடுத்தீங்க. நன்றி ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். இனி பணம் பொருள் உதவி பரத்திலிருந்து கத்தர் சந்திப்பீராக. பரலோகத்திலிருந்து கத்தர் சந்திப்பீராக. தடைகளை உடைக்கிற தேவன், தினமும் தேவைகளை சந்திக்கிற தேவன் செய்வீர், அற்புதம் செய்வீர். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். மனுஷனால கூடாத காரியம்தான், ஆனா இது என் தேவனால கூடாத காரியம் அல்ல. தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி ஒரு மனமாய் வந்திருக்கிற ஊழியராய் இருக்கிற நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளையை மீட்டெடுங்க, மீட்டெடுங்க சுகத்தோடு கூட. இதோ ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவன் சொன்ன தேவன் இந்த பிள்ளையை தேற்றுங்க, இந்த குடும்பத்தை தேற்றுங்க. பயம் திகில் பலவீனம் மாறட்டும். வார்த்தையின் வல்லமையினால் சுகத்தை கொடுக்கிறதுக்காய் கொடுத்து விட்டதுக்காய் ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நீரே பரம வைத்தியர், நீரே சுகமளிக்கிறவர், நீரே விடுவிக்கிறவர். இந்த கரத்தினால் ஆகும், நாமத்தினால் ஆகும். ஆமாண்டவரே அதே போல இங்க எத்தனை குடும்பம் இங்க வந்து தங்கியிருக்கிறாங்க. எந்தெந்த தேசத்திலிருந்து எந்தெந்த நாட்டிலிருந்து எந்தெந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இங்க வந்து இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு விடுதலை, எல்லாருக்கும் ஒரு சுகம், எல்லாருக்கும் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் சேரும் சகலபோகாரும். கர்த்தர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாத்திட்டார். இல்லையா? நீங்க வந்த காரியங்கள் ஆண்டவர் வெற்றியா மாற்றுவார். டாக்டரை மறுத்தி ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். எல்லா குறைகள் நிலையாகும். இல்லையா? பார்க்குறோம் ஒவ்வொரு ஊழியக்காரங்க இவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. இதோ பெரிய சிஎம்சி, இந்த சிஎம்சியில் தான் அவங்க வந்துக்கிறாங்க. இந்த சிஎம்சியில் இவங்க இவங்களுக்கு கர்த்தர் கூட இருந்து அதிசயம் எல்லா உதவிகள் ஆண்டவர் செய்யணும். இயேசு ரத்தம் ஜெயம். நீங்கள் பார்க்கணும், ஜெபம் பண்ணுங்க, பெரிய காரியம் செய்யணும். ஆமென்.